ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேரட் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட் சாதம் செய்கிறதுக்கு குக்கர் சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பிரியாணி இலை, 2 பீஸ் பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். இப்போது எல்லாமே நல்லா பொரியவும் ஒரு 5-6 முந்திரி பருப்பை எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். நல்லா இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பவுலில் 1/4 கிலோ அளவு கேரட் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது கேரட் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா சேர்க்கும்போது ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது கேரட் நல்லா வதங்கிடுச்சு. நான் இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் அளவு, அதே கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இது கொதிக்கட்டும். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதில் மஞ்சத்தூள் வந்து சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து கேரட்டோட கலரில் ரைஸ் கிடைக்கணும்னு நான் வந்து சேர்க்கல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கை அளவு மல்லித்தலை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போது 2 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்து அதை வந்து 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒலை நல்லா கொதிச்சு வரவும் அந்த பாஸ்மதி அரிசியை வந்து உள்ளே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கலர்ஃபுல்லான கேரட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. கலர்ஃபுல்லான ரெசிபி, அதே மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட கேரட் ரைஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க. உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.